அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்புக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்னானிம்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும்னா அடுத்து கிராமர் கொஸ்டின்லாம் வரும். முதல் வந்து எக்ஸ்பான்ஷன் வரும், அடுத்து வந்து ப்ரிப்போஷனல் ப்ரேஸ் வெர்பு அதெல்லாம் வரும், அடுத்து வந்து காம்பவுண்ட் வேர்டு ப்ரிப்போசிஷன் வரும். அதுக்கடுத்து என்ன வரும்னா ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி 1 வேர்ட்ஸ்லாம் வந்து வரும். அடுத்து நமக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் வரும். ஏதாவது 3 கொஸ்டின் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஒரு 5 கொஸ்டின் கொடுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, பாட் லைன் கொடுத்து அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்சர் எனி 3 மட்டும் சொல்லியிருக்காங்க. இது என்னதுன்னா நமக்கு வந்து டேட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாற்ற பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை மாற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரோடு மேப் ரொம்ப ஈஸி. அந்த ரோடு மேப் அடுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரோடு மேப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பேராகிராஃப் பாருங்கள். பேராகிராஃப் வந்து நமக்கு வந்து 4 பேராகிராஃப் கொடுத்து 2 சொல்லியிருக்காங்க. அந்த 4 பேராகிராஃபுமே நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். குவார்ட்டர்லேருந்து கண்டிப்பாக அந்த 4லேருந்து 2 பேராகிராஃப் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைமிங் வேர்ட்ஸு ரைமிங் ஸ்கீம் அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதை மாதிரி படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் பாஸ் மார்க் எடுத்துட முடியும். அடுத்து வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். நமக்கு வந்து இந்த சப்ளிமெண்டரியில் வந்து அந்த சென்டென்ஸ்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம்ல அது. அடுத்து வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது பேராலேருந்து நமக்கு ஆன்சர் எடுத்து வரும். அதுவும் ரொம்ப ஈஸி தான். நம்ம பேரா வாசித்து கொஸ்டினுக்கு ஆன்சர்னா போதும். அடுத்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, டிஸ்கஷன் கான்வர்சேஷன் பண்ணுறது அந்த மாதிரி வரும் பார்த்திங்களா. அடுத்து வந்து ஒரு பிக்சர் கொடுத்து அதில் இருக்கிறத வந்து நம்மளை வந்து அதை பார்த்து அதுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெமரி போயம் உமன் இஸ் அந்த போயம் இருக்குது பார்த்திங்களா அது. அது நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணி எழுதுவோம் பார்த்திங்களா, அந்த பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சம்மரி ரைட்டிங் இருக்கும் பார்த்திங்களா, ஃபேர் காப்பி ரஃப் காப்பி அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். திரும்ப அதே மாதிரி தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து போயம் கொடுத்துட்டு அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முதல் வந்து பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின், அடுத்து போயம் வந்து கொஸ்டின் 2ல் எது வேணால் எழுதலாம். ரொம்ப ஈஸி தான். நல்லா படித்து குவார்ட்டர்லி எக்ஸாம் நல்லா எழுதுங்க.